செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் 2 தினங்களில் உங்களுக்கான பப்ளிக் ரிசல்ட்ஸ்ப்பா. 8, 9, 10 உங்களுக்கான ரிசல்ட்ஸு காலைல 9:30 மணிக்கு ஷார்ப்பாக 12க்கு சொல்ல பார்த்தீங்கன்னா சொன்னபடியே ஒரு 30% டிலே ஆச்சு. மற்றபடி எதுவுமே டிலே ஆகலை. கரெக்டாக சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த வருஷம் 10க்கும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்ப்பா. காலங்காத்தால மே 10ஆம் தேதி அன்றைக்கி 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ உங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய தமிழகத்தில் 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்க போகுது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருந்திருப்பாங்க பசங்க சரி பொண்ணுங்களும் சரி படிக்காத மாதிரியே இருந்திருப்பாங்க. பட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மார்க்கு அதிகமாக வந்து நீங்களே வேப்பாக பார்க்க போகிறீங்க. அவங்கள அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நடக்க போகுது, விஷயமும் நடக்க போகுது. அண்ட் படிக்க மாதிரியே சீன் காட்டிகிட்டு இருப்பான். அவன் பார்த்தா மார்க் ரொம்ப கம்மியாக வாங்க போகிறான். அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் நடக்க போகுது 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 11th 12th பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ரிசல்ட்ஸ் பண்ணால் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. நிறைய பேர் ஃபெயிலே ஆகலை. பட் நம்ம பேட் லக் நம்ம லைவில் ரிசல்ட் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டாங்க. ரொம்ப பேட் லக் தான். நான் எப்பவுமே வேண்டிப்பேன் ஃபெயிலியர்ஸ் யாரும் வரக்கூடாது, நம்ம லைவில் யாருக்கும் வரக்கூடாது, ஃபெயிலியர்ஸ் யாரும் வரக்கூடாது, எல்லாமே நல்லபடியாக பாஸ் ஆகிருக்கும், நிறைய பேர் சென்டம் எடுக்கும்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சேன். பட் என்னமோ தெரில ஃபர்ஸ்ட் ரிசல்ட் செக் பண்ணும்போதே இந்த மாதிரி வந்துருச்சு. ரொம்ப சேடாக இருக்குது எனக்கு. ஸோ அதை வச்சு எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. 10th பொறுத்த வரைக்கும் 12th பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை பொறுத்தோட இந்த வருஷம் 1% அதிகமாக இருக்குது ரிசல்ட். ஓகேங்களா, பாஸ் பர்சன்டேஜ். அதே போல் தான் 10th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2-3% அதிகமாக கூட உங்களுக்கு 2-3% சும்மா கிடையாது. 2-3% ஒரு 10,000 பேர் எக்ஸ்ட்ரா பாஸ் ஆவாங்க. ஓகேங்களா, அந்தளவுக்கு எல்லாம் பாஸ் ஆகிடுவீங்கப்பா. யாரும் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, ஜாலியாக இருங்க. ஓகேங்களா, நீங்கள் எழுதிக்க தான் மார்க். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட போனஸ் மார்க், கிரேஸ் மார்க்ஸும் இருக்குது. தமிழுக்கும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, இங்கிலீஷ்க்கும் இருக்குன்னு சொன்னாங்க, மேக்ஸுக்கு பதிலாக இருக்க மாதிரி சம்திங் சொன்னாங்க நினைக்கிறேன். அப்புறம் சயின்ஸ் சோசியலுக்கு அதே மாதிரி தான் சொன்னாங்கப்பா. ஸோ இருக்கட்டும், இதிலே உங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்ஸ் ஒரு 10 மார்க் 20 மார்க் இதிலே உங்களுக்கு போனஸாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதிருப்பீங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 75 எழுதிருப்பீங்க, 25 மார்க் ப்ராக்டிகல்ஸ். அண்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் வந்து 10th பொறுத்த வரைக்கும். 11th 12th எல்லாம் கஷ்டமாக கேட்டாங்க. பட் 10th பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக கேட்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு இந்த வருஷம். லக்கி செட்னா நீங்கள் சொல்லலாம். அடுத்த வருஷம் 10th 11th 12th கால் எடுத்து வைக்க போகிறீங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் நம்பர் மார்க்கு எக்ஸாம் நம்பரும் டேட்டா பார்த்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டை செக் பண்ண எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் லைவ் போடுங்களா ப்ரோ, 10th லைவ் போடுங்களான்னு கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்ம் போடுவோம்ப்பா. வருஷம் நான் போடுவேன். 10th லைவுக்கு தான் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் அதிகமாக கிடைக்கும் எனக்கு. பட் அங்கே தான் எனக்கு ஒரு சிக்கலாக இருக்குப்பா. ஸோ எப்படி சொல்கிறது, நேரம் எப்படி அமையுது பார்த்தீங்களா. கரெக்டாக மே 10 அன்றைக்கி எனக்கு வேணால் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குப்பா. ஸோ ஒரு தவிர்க்க முடியாத ரீசன்ஸ்னால உங்களுக்கு லைவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1% வாய்ப்பு கிடைச்சா கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் போடுப்பேன். ஓகேவா, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நான் இந்த நாளைக்கு நான் வெயிட் பண்ணிருந்தேன். வருஷத்தை ஒரு நாள் தான் அது வரும் ரிசல்ட் அன்றைக்கி. அந்த நாளையும் பார்த்துட்டு எனக்கு இப்படி வந்துருச்சுப்பா. கடவுள் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி பண்ணுறாருன்னு தெரில. ஸோ இப்படி பண்ணிட்டார் எனக்குன்னு பார்த்துட்டு. ஸோ விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்கள் எக்ஸாம் நம்பர் உங்கள் டேட்டா வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் லைவ் பண்ணால் வேணுமா வேணாமா, நம்ம முன்கூட்டியே கூட போட்டு நான் முடிச்சிடலான்னு பார்க்குறேன்ப்பா. ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் போட்டு நான் முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட் மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டி. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மார்க் எடுத்தால் மறக்காம ட்ரீட் வச்சுருப்பா. ஓகேவா, அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு அப்டேட்ப்பா. வீடியோ என் பண்ண டைமில் ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குப்பா. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும்ப்பா. எல்லாருமே ஒரு 400 எடுக்கலாம், 500 எடுக்கலாம், 500 கூட எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்கப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். மார்க் எவ்வளோ வந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஸ்கூல் லெவலில் அடுத்து 11th போவீங்க, 12th போவீங்க, நல்லபடியாக சேர்ந்து நல்லபடியாக குரூப் எடுத்து நல்லபடியாக நீங்கள் படிங்க. ஓகேங்களா, விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட் செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா, ஓகே செல்லக்குட்டீஸ். ஸோ மறக்காம வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ லைவ் மேக்ஸிமம் நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் லைவ் போட முடிஞ்சால் கூட மேக்ஸிமம் 8 to 9 மட்டும் தான் போட முடியும். அந்த ரிசல்ட் டைமிங்கில் ரிசல்ட் செக் பண்ணி கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ அந்த 1 மணி நேரம் லைவ் போடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே ப்ரோ, நீங்கள் லைவ் போட்டால் போதுன்னு சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஏற்ற மாதிரி நான் லைவ் போடுறேன். ஓகேவா, ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.